களத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம அதிகம் விவாதித்த, அதிகம் பேசப்பட்ட, அதிக அளவுல சமூக விழிப்புணர்வு ஏற்படும் வகையில பிரச்சாரங்கள் நடந்த ஒரு விவகாரம் இருக்குமானால் அது மது மற்றும் மது தீமையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம். இது அதிகம் பேசப்பட்டது, அரசியல் அரங்கில விவாதிக்கப்பட்டது. அரசும் ஒரு நிலைப்பாடு எடுத்து படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில போதை கலாச்சாரம் குறித்த ஐயங்கள், அச்சங்கள் இப்பொழுது நமக்கு எழத் தொடங்கி இருக்கிறது. இது அவ்வப்போது நம்ம செய்தித்தாள்கள்ல பார்ப்போம். இவ்வளவு போதைப் பொருட்கள் பிடிப்பட்டன, காவல்துறை இதற்கான நடவடிக்கை எடுத்தது, கல்லூரிகள்ல புழங்கியது அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்களை கைது செஞ்சாங்க அப்படின்னு. அந்த வரிசையில இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் கூடுதல் அதிர்ச்சிக்கு நம்மை உட்படுத்துகிறது. காரணம் என்னவென்றால், வட சென்னையில குறிப்பாக ஆர்கே நகர்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போதை சாக்லேட் விற்பனையாக இருக்கிறது. போதை சாக்லேட்டை ஒரு சிறுவர் பயன்படுத்தி அவனுடைய நிலைமை அப்படிங்கிறது கவலைக்கிடமாக போயிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாம் உலுக்குகிறது. அதற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, பல்வேறு ரெய்ட் நடத்தப்படுகிறது. புகையிலை பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் பள்ளிக்கு அருகில் எல்லாம் கைப்பற்றப்படுகின்றன. இது நம்முடைய பல சந்தேகங்களை எழுப்புகிறது. பள்ளிக்கு பக்கத்துல புகையிலை பொருட்களே விற்பனை செய்யக்கூடாது, அதற்கே கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போதை சாக்லேட் கிடைக்குமானால் இது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை ஒரு தனிச்சம்பவமாக பார்க்கவா, அல்ல இது ஒரு பெருகி வரக்கூடிய கலாச்சாரத்துடைய ஒரு சின்ன அறிகுறியாக இதை பார்ப்பதா? கல்லூரிகள் எல்லாம் இந்த புழக்கம் அதிகம் இருக்கிறதுன்னு செவி வழி செய்திகள் அவ்வப்போது நம்மை அண்டுவது உண்டு. இந்த கலாச்சாரம் பெருகி வருகிறதா? மது விலக்கு அமல்படுத்திய மாநிலங்கள்ல பார்த்தா மது விலக்கு அமலான பிறகு இந்த கலாச்சாரம் பெருகுவதும் அவ்வப்போது நாம் பார்த்து வருகின்றோம். ஆக இது புறந்தள்ளக்கூடியதா? இது ஒரு அதி தீவிரமான பிரச்சனையா? பல கேள்விகள் எழுகின்றன. பெருகுகிறதா போதை கலாச்சாரம்? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் பேராசிரியர் தீரன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், மற்றும் நம்முடைய இணைகிறார் மாற்றம் இந்திய அமைப்பை சேர்ந்த அதனது நிறுவனர் திரு பாடம் நாராயணன் அவர்கள், மற்றும் நம்முடைய இணைகிறார் திரு சந்தானராஜன் அவர்கள், அரசு உணவு பகுப்பாய்வாளராக, ஃபுட் அனலிஸ்டாக அரசில் பணியாற்றியவர். அது மட்டுமல்லாது கான்சர்ட் என்கின்ற உணவு நுகர்வோர் பாதுகாப்பு சார்ந்த ஒரு அமைப்பு ஒன்றையும் நடத்தி வருகிறார். மற்றும் நம்முடைய இணைகிறார் திரு ரவீந்திரன், முன்னாள் உதவி ஆணையாளர், காவல்துறை உதவி ஆணையாளர். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு தீரன் அவர்களுக்கு தான், பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு தான். ஆர்கே நகர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல, அதுவும் ஒரு 13 வயது சிறுவன் இதை பயன்படுத்தி ஒரு கவலைக்கிடமான நிலைமைக்கு போய் இந்த ஒரு பிரச்சனை பெரிதாகிறது. முதல்ல குறிப்பிட்டது போல சிகரெட், டொபாக்கோ மாதிரியான புகையிலை சார்ந்த பொருட்களே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல விற்பதற்கு கட்டுப்பாடுகள், தடை இருக்கிறது. அதுக்கே தடை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான போதை சாக்லேட்லாம் சர்வ சாதாரணமாக அந்த சிறுவனுக்கு கிடைத்திருக்கிறது, அதுவும் இந்த நிலைமைக்கு போயிருக்கிறது அப்படின்னா ஒரு அமலாக்க குறைபாடத்தானே அது காட்டுது. இல்ல, அதாவது தண்டையார்பேட்டையில் நடந்த அந்த நிகழ்ச்சி அவங்க ஒரு நார்த் இந்தியன், அந்த கடை நடத்துறவங்க ஒரு நார்த் இந்தியன். அந்த கடையினுடைய அந்த உரிமையாளருடைய மனைவி கூட சொல்லும் பொழுது, இதெல்லாம் இந்தியா பூரா பயன்படுத்துறாங்க, ராஜஸ்தான்ல பயன்படுத்துறாங்க, மத்திய பிரதேசத்துல பயன்படுத்துறாங்க, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல, இது ஒன்றும் இது இல்லை அது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த கடையை மறுபடியும் திறந்ததுனால பொதுமக்கள் சேர்ந்து அந்த கடையெல்லாம் இது பண்றாங்க. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற அளவுக்கு பொதுமக்கள் இதில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காவல்துறையே இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையில பொதுமக்கள் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த கடை பக்கத்துக்கே போல, அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இந்த மாதிரி ஒரு போதை சாக்லேட் உட்கொண்டு ஒரு குழந்தைக்கு இந்த நிலைமை போன பிறகுதான் ஒரு அதி தீவிரமாகுது. அதுக்கு பிறகும் அது நடக்குமானா அங்க அதனால அந்த கடையை திறந்ததுனாலதான் பொதுமக்கள் ஆத்திரப்பட்டு அதை செய்யறாங்க. இருந்தாலும் காவல்துறை இருக்கிறது, அவரிடம் சொல்லும்போது நிச்சயமாக இதுவரை இன்னைக்கு நேற்று வரையில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 508 வழக்குகளுக்கு மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு 529 பேர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம், போதைப் பொருட்கள் எல்லாம் விற்றவர்கள்
கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 529 பேரை கைது செய்யறதுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆர்கே நகர்ல நடந்தே தீரணுமா? இங்க ஒரு சம்பவம் நடந்தாதான் அந்த 529 பேர் பின்னாடியும் நமது அமைப்புகள் போகுமா? இல்ல, இப்ப நமக்கு வந்து வெளியில வந்து தெரிய வர்றது எப்ப வருது, அதனால சில பாதிப்புகள் வருங்கிற பொழுதுதான். இல்ல, எனக்கு ரொம்ப நாளா இங்க இருக்கிறவங்களுக்கும் லேட்டா தெரிய வரலாம். ஆனா இதை தடுக்க வேண்டியது இந்த மாதிரியான டொபாக்கோ சார்ந்த இது மாதிரி புகையிலை பொருட்களையோ இது மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்களையோ தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசு அமைப்புகளுக்கு உண்டு. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இதற்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லித்தான் காவல்துறைக்கு அவர்கள் ஆணை முன்பு ஏன் இந்த 529 பேர் இது வரைக்கும் பிடிக்கப்பட்டிருக்காங்கன்றீங்க? 529 பேர் இந்த பிரச்சனையை அது தீவிரம் அடையறதுக்கு முன்பாக எப்படி சர்வசாதாரணமா இந்த விற்க முடிந்தது, எப்படி இந்த நடவடிக்கையை எடுக்க முடிந்தது? இல்ல, நீங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கஞ்சா, கோகைனு, ஹெராயின், இந்த மாதிரி இன்னும் என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க. இது மாதிரியான பொருட்கள் வந்து மிக மிக குறைவுதான். ஏன்னா காவல்துறையானது அதை அடிக்கடி கண்டுபிடிச்சு விமானங்கள்ல வரும்பொழுதோ அல்லது கப்பல்ல வரும்போதெல்லாம் கூட கடத்திக்கிட்டு வராங்க. ஆக அது மாதிரி எல்லாம் கடத்திக்கிட்டு வரப்படுகின்ற பொருள்கள் வந்து இங்க இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை குறிவைத்து இதெல்லாம் சமூக விரோதிகள் அந்த கொள்ளை லாபம் அடைய வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே உலக நிலவரத்தை நான் இங்க இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புறேன். ஆயுத விற்பனைக்கு உலகத்திலே மிகப்பெரிய வியாபாரம் எதுனா ஆயுத விற்பனை, அதுக்கு அடுத்தது கச்சா எண்ணெய் விற்பனை, மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்த போதை மருந்து விற்பனை. இது இன்றைக்கு உலக நாடுகளையே மிக கடுமையாக, குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை மிக கடுமையாக பாதித்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் காவல்துறைக்கு இது ஏற்கனவே வந்து 1985 வந்து இந்த போதை தடுப்பு சட்டமானது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985 அப்படின்னு சொல்லி அப்பொழுதே போடப்பட்டு அதுல இருந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. என்ன ஒண்ணுனாக்கா, நம்ம சிங்கப்பூர், மலேசியா மாதிரி அங்கெல்லாம் வந்து ஒரு கிராம் 2 கிராம் வச்சிருந்தாலே அங்க குழந்தைகள் வரைக்கும் இதனது ஆக்சஸ் போகும்போது இது அதிர்ச்சியான சம்பவங்கள் இது பண்ணுது. ஒருவேளை இந்த குழந்தைக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை ஏற்படல அப்படின்னா யாருக்கும் தெரிய வராமல் இருந்திருக்கலாம். இந்த குழந்தை மூலமா இல்லாட்டி வேற குழந்தைகள் மூலமா இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு உட்படுத்திருக்கலாம். ஒரு ஆய்வே சொல்லுது, அதுவும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இங்க ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அங்க 1-2 பேரை பிடிச்சா போதும், 30 பேரை தொடர்ந்து அந்த பழக்கத்துக்கு அடிமைப்படுத்திடலாம். இந்த காம்ப்ளிகேஷன் வந்ததனால இது நமக்கு இவ்வளவு தெரிய வருது. தெரியாமல் இருந்திருந்தா இந்த பள்ளி கருகம்லயே நிறைய விற்பனையா இருக்கு. நீங்க ஊடகவியலாளருக்கு தெரியாது இல்ல, இந்த போதை சாக்லேட் தான் இப்ப வந்து அந்த பையன் பாதிக்கப்பட்டதனால வந்து உடனடியாக எல்லா கடைகள்லயும் இப்ப சோதனை செய்யறாங்க. ஏற்கனவே வந்து போதை பொருட்கள், இந்த டுபாக்கோனுடைய வகைராக்கள்லாம் இருக்கு இல்லையா, அவை அத்தனையுமே வந்து ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை பத்திரிகைகள் அடிக்கடி பார்க்கலாம், தொலைக்காட்சியில் காமிச்சிருங்க. இந்த மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிரிடுறத அந்த பயிர்களுக்கு இடையிலே தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. அரசாங்கமானது மிக கடுமையான நடவடிக்கை அம்மா அவருடைய ஆணையின் பேர்ல எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பொதுப்படுத்திட வேண்டாம், இது ஒரு தனிச்சம்பவங்கிற ரீதியில தான் பார்க்கணும். பொதுவாக இந்த நிலைமை சரியா இருக்குங்கிறது உங்களுடைய பார்வை. திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இதை ஒரு தனிச்சம்பவமாக பார்க்கவா அல்ல டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், ஒரு பெரிய பிரச்சனையுடைய சிறிய அறிகுறியா பார்க்கவும்? தொடர்ந்து இதுல எல்லாம் நாங்க வேலை செய்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு நிலவரம் தெரியும், அரசுக்கும் தெரியும். இப்போ சில விஷயங்கள் வெளிப்படையா பேச வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ நீங்க இந்த போதை சாக்லேட்னால இப்போ வந்து கைது செய்திருக்காங்க, எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, கடைகள் எல்லாம் போய் பறிமுதல்பண்றாங்க. இதற்கான முதல் லீடு எங்க இருந்து வருகின்றது? இதற்கான மூளை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குட்டி நாடு உண்டு தெரியுமா? சோவரின் ஸ்டேட் சவுகார்பேட். சவுகார்பேட் வியாபாரிகள் தான் தேர்தல் நிதிக்கு கொடுக்குறாங்க, அங்கதான் காவல்துறை எல்லாருக்கும் காசு கிடைக்குது, கூலிப்படை கூட நான் அனுப்புவாங்க சொல்றதுக்காக. இன்றைக்கு தமிழக அரசு, காவல்துறை, இந்த ஃபுட் சேஃப்டி, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போய் சவுத் கார்பெட்ல வீடு விட போய் செக் பண்ண சொல்லுங்க. வட மாநிலங்கள்ல இருந்து வர்றதுக்கு எல்லாமே இங்கேருந்து தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, சவுகார்பேட்ல தான் போகுது. டெக்ஸ்டைல் குட்ஸ் சொல்லிட்டு வட மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வர்றாங்க, ட்ரெயின்ல தான் வருது. முடியுமா? நான் உண்மையை சொல்றேன், அவ்வளவுதான். டெக்ஸ்டைல் குட்ஸ் சொல்லிட்டு கொண்டு வந்து ட்ரெயினில் வருது, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. 2013 தான் இவங்க வந்து புகையிலை குட்கா தடை செய்தாங்க தமிழக அரசு, தாமதமாக. நாங்க தொடர்ந்து கேட்டு, அதற்கு முன்னால
கேரள முதல்வர் ஓமன் சாண்டி என்ன சொன்னாருன்னா, தமிழகத்துல தயவு செய்து குட்காவை தடை செய்யுங்க, நாங்க தடை செய்துட்டோம், ஆனா பொருள் எல்லாமே தமிழகம் மூலமா பார்டர் மூலமா கேரளாவுக்கு வருதுன்னு 2013 சொன்னாங்க. 3 ஆண்டுகளாக தடை செய்து இன்றைக்கு 2016 மே மாதம் 23ஆம் தேதி ஒரு ஆண்டுக்கு இந்த குட்கா உட்பட மெல்லும் புகையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் தடை செய்யறதா இந்த ஆண்டு நீடித்து இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு சுலபமாக எல்லா இடத்திலையும் கிடைக்கிறது. இப்போ சென்னை புற்றுநோய் மையம், சென்னை கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற 15 ஜோன்லையும், கார்பரேஷன் மாநகராட்சியில் உள்ள 15 ஜோன்லையும் பார்க்கிற போது 47 விதமான மெல்லும் புகையிலை பொருட்கள் பல்வேறு நிறுவனங்களால வட மாநிலங்களிலிருந்து தாராளமாக கிடைக்கின்றன. தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழக அரசு 3வது ஆண்டாக தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் 47 விதமான பொருட்கள் 15 ஜோன்லையும் ஆய்வு செய்து முடிவுகள் வந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் சுலபமாக அண்டர் த கவுண்டர் கிடைக்கிறது. எல்லா பள்ளிகள் அருகிலையும் தாராளமாக கிடைக்கிறது. இது ஓபன் சீக்ரெட். அப்போ இதுல என்னன்னா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செயல்படணுமா, காவல்துறை செயல்படணுமா, மாநகராட்சி செயல்படணுமா, ஒருத்தர் காவல்துறை சொல்றாங்க உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தான் செய்யணும். அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கிறதா? அவர்கள் வந்து போய் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யணும். இதை வந்து தடுக்கணும்னா இதற்காக இதுக்கு முதலீடு செய்பவர்கள் யாரு? இதை வந்து முக்கியமான வியாபாரமாக செயல்படுவோம் சமூக விரோதிகள் எங்க இருக்காங்க? நான் வெளிப்படையா சொல்றேன். எங்க இருந்து வருது, எப்படி போகிறது, இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வெளிமாநிலத்திலிருந்து வருது மட்டுமில்லாது, நான் கேள்விப்பட்ட வரையும் குட்காக்கள் வந்து சில ஃபேக்டரி ரெட் ஹில்ஸ் மாதிரி ஆன பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. தெருவுக்கு தெருவு மாவான்ற பொருள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர் இருந்தா போறோம். எல்லா வடமாநில தொழிலாளர்கள் தெருவுக்கு தெரு மாவா இருக்குது. எல்லாரும் வாய்க்குள்ள அடைச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ல இருந்து ஆரம்பிச்சு கூலி தொழிலாளில இருந்து மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாரும் வாயில அடைச்சிட்டு போயிருக்காங்க மாவா. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. ஓபன் சீக்ரெட். இந்த தருணத்துல ஒண்ணு இது மட்டும் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பருவம் இருக்கிற போது விவசாயம் பண்றாங்க, மற்றபடி கட்டட தொழிலுக்கு வர்றவங்க வந்து இந்த மாவாவுக்கும் இந்த குட்காவுக்கும் பழக்கம் ஆயிட்டு இப்ப குக்கிராமத்தில் கூட மாவா குட்கா சுலபமா கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இது ஓபன் சீக்ரெட். இது அரசுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கின்றாங்க. இதுல வந்து ஊழல், லஞ்சம் தாராளமா இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கொண்டுதான் அடுத்த தலைவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் மதுவும் புகையிலையும் இணைந்த சந்தை. இது பேய்னா அது பிசாசு. இந்த ரெண்டையும் சேர்ந்து கட்டுப்படுத்தணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியா சொல்லிடுறேன். கேரளாவில் சொன்னீங்கல்ல, மது சந்தை கட்டுப்படுத்தப்படுறதுனால போதை சந்தை அதிகமா இருக்குன்னு, இது பொய், பெரிய பொய். இது வந்து மது சந்தை வந்து எப்படியாவது குலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்ல. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான என்ன சொல்றது, வேணுமென்றே உருவாக்கப்படுகின்ற இந்த பொய் செய்திகள். மது வந்து ஒருத்தரை மந்தப்படுத்துறதுக்கான போதை. பீகார்லயும் பார்த்தோம். பீகார்ல எந்த அரசு இல்லங்க கிடையாது, இல்லைனாலும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தடை செய்யப்படும்போது அந்த தடையை குலைப்பதற்கான சமூக விரோதிகள், இந்த தொழிலில் செயல்படுபவர்கள் வேண்டுமென்றே இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விட்டு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு நியாயப்படுத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை, ஒரு பொது கருத்தை உருவாக்கி அதை குலைப்பதற்காக வேண்டுமென்றால் கள்ளசாராய சாவுகளை கூட அவங்க உருவாக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமானவர்கள். பெருகுகிறதா போதை கலாச்சாரம் என்ற தலைப்பில் வாழ்த்து வருகின்றோம். இதற்கான காரணம் ஒரு சாக்லேட் விபரீதமான கதை. வட சென்னையில தண்டையார்பேட்டையில ஒரு மாணவன் ஆயுர்வேதிக் சாக்லேட் அப்படிங்கிற பேர்ல விற்பனை செய்யப்பட்ட போதை சாக்லேட்டை உட்கொண்டு அதனால் விபரீதமான நிலைக்கு போன ஒரு சூழ்நிலையில இது பற்றிய பல கேள்விகள் எழுகின்றன. காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறது. 100 கணக்கில், கிலோ கணக்கில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள்லாம் கைப்பற்றப்படுகின்றன. நமக்கு தெரியாமல் பெரிய அளவுக்கு வளர்ந்து வருகிறதா, அல்ல இந்த ஒரு பிரச்சனையை நம்ம புறந்தள்ளுகின்றோமா, இது ஒரு அதிதீவிரமான பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டுமா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. முன்னாள் உதவி ஆணையாளர் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இங்க ஒரு என்போர்ஸ்மெண்ட் குறைபாடு இருப்பதா நீங்க பார்க்கலையா? அது ஒரு வேறு மாநிலத்திலிருந்து இங்க வந்து மாணவர்கள் கையில வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு போதை சாக்லேட் இருக்குமானா ஒரு என்போர்ஸ்மெண்ட் குறைபாடு இருக்குதா இல்லையா? என்போர்ஸ்மெண்ட் குறைபாடுனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாக்லேட்ல வர்ற மாதிரி கேஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு லைம் லைட்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆண்டுகளுக்கு முன்பும் கூட பதிவாயிருக்கு இந்த சேம் ஃபேஷன் சாக்லேட்ல in 2011 if I'm not mistaken. அந்த அளவுக்கு பெருசா இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா, இது ரெண்டாவது நிறைய பப்ளிசிட்டினால தான் இப்போ தெரிய வந்திருக்குது. என்போர்ஸ்மெண்ட்ல வந்து போலீஸ் வந்து ரா மெட்டீரியல், ரா
ப்ராடக்ட்ஸ் தான் கண்டுபிடிப்பாங்க. ஃபுட்ல மிக்ஸ் ஆகும்போது ஃபுட் அனலைஸ் அவங்க தான் செக் பண்ணணும். ஏன்னா மெடிசன்லையும் சேர்க்கறாங்க, எல்லாத்துலயுமே சேர்க்கறாங்க. அது எந்த அளவு சேர்க்கணுங்கிறத அவங்க தான் கண்டுபிடிக்கணும், போலீஸால முடியாது. போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு. ரெண்டாவது இவங்க ராவா வர்ற எல்லா போதைப் பொருளையும் தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷார்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு சிட்டிக்கு. ஆமா, சிட்டிக்கு வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. அது வந்து வலுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேர் தான் வலுவா இருக்குது. ஒரு ஏசி 4 இன்ஸ்பெக்டர் 4 எஸ்ஐ 16 பிசி என்னமோ இருக்கணும். இப்ப இருக்கிறது ஒரு ஏசி ஒரு இன்ஸ்பெக்டர், ஏசி போஸ்ட் கூட காலியா தான் இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ 2 போலீஸ் இருக்காங்க. இதை வச்சு என்டையர் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? அவங்க முடியற மட்டும் மாசம் 20 கேஸுக்கு மேல கஞ்சால் ராவா வர்றதெல்லாம் பிடிச்சு போடுறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒருத்தனுக்கு 10 years கன்விக்ஷன், 2 lakhs ஃபைன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு முடியுமோ அவங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷார்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கனால அவங்களால ஆக்டிவா பண்ண முடியல. ரெண்டாவது லோக்கல் போலீஸுக்கு நாலேஜுக்கு வந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இது ஏன் நாலேஜுக்கு வரலங்கிறது தான் கேள்வி. இப்ப இந்த சம்பவத்துல எப்ப நடவடிக்கை பாயுதுன்னா, ஒரு டேமேஜ் நடந்த பிறகு, ஒன்லி when a damage is done, நம்முடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் களத்துல குதிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆமா, ஃபுட் அனலிசிஸ் எங்க வீக்லியோ செக் பண்றாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எங்க போய் ஃபுட் எல்லாம் செக் பண்றாங்க. அவங்க செக் பண்ணி ஏதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுல வந்து ஃபுட் இவங்க தான் பண்ண முடியாது, போலீஸ் பண்றதுல ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி வர்றத வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்க உணவோடு ஒரு உணவு பொருள்ங்கிற அளவுல இன்னைக்கு அப்படிதான் சாதிக்கிறாங்க. அப்படி வரும்போது அங்கெல்லாம் மத்திய பிரதேசல ராஜஸ்தான்லாம் சர்வசாதாரணமா சாப்பிடுறாங்க. அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் மயக்கமா இருக்கும், அப்புறம் தெளிஞ்சிருவாங்கிற ரீதியில விளக்கம் கொடுக்கப்படுது. இதே பையன் வந்து சாப்பிடாம வீட்டுல போய் சாப்பிட்டு பண்ணியிருந்தானா சம்மதர் ஃபுட் பாய்சன் சொல்லி போயிருக்கும், நமக்கு தெரியாமலே போயிருக்கும். இது ஸ்கூல்ல போனதுனாலதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ல கொஞ்சம் பேர் பசங்க யூஸ் பண்றாங்கன்னா அங்க டீச்சர்ஸுக்கோ யாருக்கோ ஒரு நாலேஜ் வந்து அதை வந்து லோக்கல் போலீஸ்க்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இமிடியேட் நடவடிக்கை எடுக்கிறது வசதியா இருந்திருக்கும். திரு சந்தனராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் சொல்வது போல இதுல வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்னு. அந்த அமைப்பே முதல்ல வலுவாக இருக்கிறதா, கிட்டத்தட்ட ஒரு 585 அலுவலர்கள் அதுக்கான ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அதுலயும் கூட ஒரு 90 வேகன்சி இருப்பதாக கூறப்படுகிறது. அது உள்ளபடியே அந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வலுவாக இருக்கிறதா, கட்டமைப்பே வலுவா இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேகன்சி, சென்னையில வேகன்சி இல்லை அப்படிங்கறத சேர்த்து பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஒரு உணவு ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறீங்க, இப்போ ஒரு நுகர்வோர் அமைப்பையும் வச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு பெரும் குறைபாடு பார்க்கிறீங்களா? அதாவது நம்ம நாட்டை பொறுத்த அளவுல மிக வலுவான விரிவான சட்டங்கள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமா, நம்ம எங்க ஃபெயிலியர் ஆகிறோம்னா, எங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்னு வரும்போது வி டோட்டலி அண்ட் மிசரபிளி ஃபெயிலியர். அங்கதான். அதுவும் இந்த விஷயத்துல உணவு பாதுகாப்பு அப்படிங்கறதுல தமிழ்நாடு தான் மிக அதிகமான ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லவங்கள இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த நிலைமையிலும் நீங்க சொல்ற 90 வேகன்சி ஆந்திரால, தெலுங்கானால அளவுக்கு வேகன்சி இருக்கு. பட் இந்த 90 வேகன்சிக்கு அப்புறமும் தமிழ்நாடு தான் மிக அதிகமான ஸ்ட்ரெங்க்ல இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிக்சட் கோட்டா கொடுக்கறாங்க. அது தனி டிபார்ட்மெண்டா வேற வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்தது, இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா வச்சிருக்காங்க. இருந்தாலும் சாக்லேட்ல இந்த மாதிரி வருது. சாக்லேட் வந்து மிகப்பெரிய கம்பெனிகள் தயாரிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இந்த சாதாரண ஃபுட் ஐட்டம் நம்ம பஜ்ஜி போண்டா மாதிரி இல்லாம அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபுட். அதுல இத மாதிரி வருது அப்படிங்கும்போது அதை வந்து அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ங்கிற ஃபுட் ஐட்டம் அதிகமா டெஸ்ட்டுக்கு யாரும் எடுக்கிறதே கிடையாது. அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. 38 சாம்பிள் எடுத்திருக்காங்க இப்போ 2014 கடைசி ரிப்போர்ட்ல. இப்போ வந்து பான் மசாலா, குட்கா எல்லாம் சோதனை பண்றாங்க. சாக்லேட் எடுத்திருக்காங்களா? அதுல வந்து இந்த ஸ்வீட் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ், ஸ்வீட் அண்ட் கன்ஃபெக்ஷன்ல எது வேணாலும் இருக்கலாம். ஆமா ஆமா, சாக்லேட் ரொம்ப சாக்லேட்ங்கிறது ரொம்ப மினிமமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெரிய பெரிய கம்பெனி காட்பெரிஸ், நெஸ்லே இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கன்னா அதுல கலப்படம். இவங்க வந்து ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கலப்படம் இருக்கிறதா அப்படிங்கிற ஆங்கிள் தான் அந்த அவுட்லுக் இருக்கும். டெஸ்ட் பண்ணும்போது அந்த அவுட்லுக் எல்லாம் பார்ப்பாங்க. இது வந்து இட்ஸ் எ டிஃபரெண்ட், ஒரு கஞ்சா, ஒரு போதைப் பொருள் கலந்த ஒரு சாக்லேட் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் மிக பெரிதுபடுத்தப்படுகிறது. இல்ல பெரிய கம்பெனி அப்படின்னு நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு அப்படி இருக்க முடியாது. மேகி பார்த்தோம், வேறு சில நிறுவனங்கள் பார்த்தோம், தேசிய அளவுல ஒரு பெரிய சர்ச்சை. அது பத்தின பாதுகாப்பே கேள்வியா இருந்தது. தமிழ்நாட்டுல வேற சில நூடுல்ஸையும் பேன் பண்ணாங்க. அப்படி ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பிள்ஸ் அப்படிங்கும்போது ஒரு கோட்டா வச்சிருப்பாங்க.
இந்த ஊர்ல மதுரையில 100 சாம்பிள் எடுக்கணும்னு சொன்னா அதுல மிக அதிகமான கலப்படம் இருக்கக்கூடியது பால் அப்படின்னா அதுல ஒரு 10 எடு, அதுக்கு அடுத்தால ஆயில் அப்படின்னா அதுல ஒரு 10 எடு. அது மாதிரி வரும்போது பாலே கூட சார் 158 சாம்பிள் எடுத்திருக்காங்க 2014. ஆமா. இவ்வளவு பெரிய மாநிலத்துல எவ்வளவு லட்சம் லிட்டர் போகுது, அதுல 158 சாம்பிள் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அதான் மினிஸ்கியூல் ஃபுட் ஐட்டம் எவ்வளவு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஐட்டம் இருக்குது. ஃபுட் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட் ஃபுட், பிஸ்கட், காஃபி, டீ, ஸ்பைசஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம் அப்படின்னு நிறைய இருக்குது. அதுல இப்போ வாட்டர் வேற தனியா இருக்குது, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். சோ இது மாதிரி வெரைட்டிஸ் அதிகமாக, பேக்டு ஃபுட் அதிகமாக சாம்பிளுடைய ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசப்படுது. அந்த அளவுல பார்க்கும்போது சாக்லேட்டுங்கிறது ரொம்ப மினிஸ்கியூலா போயிருது. சோ சாக்லேட்ல ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்க கவனம் பூரா அதுல திருப்புறாங்க. அப்ப இது கொஞ்ச நாள் பரபரப்பா இருக்கும், அப்புறம் இது ஒதுங்கின உடனே இன்னொரு இன்சிடென்ட் வராத வரைக்கும் இந்த சாக்லேட்ல போயிட்டே இருக்கும், இந்த கஞ்சா போயிட்டே கூட இருக்கலாம். இந்த பையன் ஒரு எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்டு இவனுக்கு ஒரு அவுட் பஸ்ட் ஆயிருக்கலாம், இவனே நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இவனுக்கு அஃபெக்ட் ஆகாம சாப்பிட்டு அதுக்கான டிமாண்ட் பெருகி இருக்கலாம், அவ்வளவுதான். அதனால இது எந்த சூழ்நிலையில இந்த வெளியே வரப்பட்டது, இதை எப்படி கொண்டு போய் எப்படி டெஸ்ட் பண்ண போறாங்க, இதனுடைய அவுட்கம் என்ன, ப்ராசிக்யூஷன் ஆக போகுது, இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. கைது நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நிறைய ரெய்டும் செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சேர்த்து பதிவு செஞ்சு இன்னொரு கேள்வி கேட்கிறது. இன்னைக்கு வந்து குட்கா, பான் மசாலா இதெல்லாம் தடை செய்யப்பட்டதெல்லாம் பத்தி பேசப்படுது. 9 சாம்பிள் தான் 2014 எடுக்கப்பட்டிருக்கு. தட் அபார்ட் இது வந்து நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கோம், கஞ்சா, போதை பொருட்கள், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சட்டம் சொல்கிறது, மத்திய சட்டம் சொல்கிறது, பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல 100 யார்டுக்கு உட்பட்டு புகையிலை பொருட்கள் விற்பனை ஆகக்கூடாது அப்படின்னு. இன்னொரு ஆய்வு சொல்கிறது, அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் எடுத்துக்கொண்டு அரசுக்கு கேள்வியை சமீபத்துல தான் சென்ற மாதத்துடைய தொடக்கத்துல கேட்டிருக்கிறது. 100% இந்த விதி அமலாகாம 100% வயலேஷன் ஆகுது அப்படின்னு. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எடுத்துக்கிட்டா 100% பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல 100 யார்டுக்கு உட்பட்டு கடைகள்ல புகையிலை பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு. இன்னொரு ஆய்வு சொல்கிறது 15-20% பள்ளி மாணவர்கள் இது போன்று புகையிலை பழக்கத்துக்கு ஏதோ வகையில பழக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இவையெல்லாம் அமலாக்க குறையா இல்லையா? இல்ல, அது நீங்க இதுல கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத வந்து முதல்ல பேரண்ட்டுங்க, பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை சரியா கண்காணிக்கணும். ஏன்னா அவங்கள தனிமையா இருக்கிறதுக்கோ தனி அறையில் இருக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் இது பண்ணி அலோவ் பண்ணக்கூடாது. அதோட அவங்க என்னென்ன பொருளை பயன்படுத்துறாங்க முதல்ல வாட்ச் பண்ண வேண்டியவங்க பெற்றோர்கள். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி அதற்கு அடுத்து அரசாங்கம் இப்ப 2013 இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த போதை தடுப்பு காவல்துறை பிரிவும் சரி, உணவு அந்த பாதுகாப்பு துறையும் சரி, இவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சரசரமா அந்த தொங்கரைதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வந்து பறிமுதல் செஞ்சு அவங்க மேல ஃபைன் போட்டு அவங்க மேல வழக்கு போட்டு எல்லாமே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எடுக்காமலாம் இல்ல. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதை மறைமுகமா வச்சுக்கிட்டு வெளியில தொங்க விட மாட்டாங்க, மறைவா வச்சுட்டு போடுவாங்க. அப்போ அந்த கடையில அது இருக்குதா இல்லையான்றது வெளிப்படையா தெரிஞ்சாங்க. டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ஆய்வறிக்கை, சில்ட்ரன் அகேன்ஸ்ட் டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ஆய்வறிக்கை சமீபத்தில் வந்தது. அது வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் எடுத்துக்கொண்டு அரசு கிட்ட விளக்கம் கேட்டிருக்கு. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, மறைவா வைக்கல, பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் 100% இடங்கள்ல 100 யார்டுக்கு உட்பட்ட, அதாவது சட்டத்தால் அனுமதிக்கப்படாத அந்த 100 யார்டுக்கு உட்பட்ட இடங்கள்ல புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுது. பெரும்பாலும் அது சிகரெட்டாக இருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 50% மேற்பட்ட கடைகள்ல வெளிப்படையாகவே விற்கப்படுகிறது, வெளிப்படையாகவே புகைக்கின்றார்கள். மாணவர்கள் இயல்பா பார்க்கும்போது அந்த பழக்கத்துக்கு லீவ் செய்யப்படுவாங்க, அதுக்கு ஆட்கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகம். இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வந்து திரைப்படத்துல எல்லாம் வந்து கும்பலா கூடிக்கிட்டு குடிக்கிறது, அந்த சிகரெட் ஒரு ஸ்டைலா காட்டும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு 100 யார்டுக்கு உட்பட்டு இருக்கக்கூடாதுன்னு. 100 யார்டுக்கு உட்பட்டு சட்டம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அது நடக்குமா? தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி இருக்கும்னு ஆய்வு சொல்லுது. 100% இடங்கள்லாம் அதெல்லாம் சென்னை ஹைகோர்ட் கேக்குது சார், ஹைகோர்ட் கேக்குது. நானே பாத்துருக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் சரசரகமா தொங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்ப வந்து எல்லாமே வந்து
கைப்பற்றப்பட்டு அவங்க மீது வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டு கிருபாகரன் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த ஆய்வின் அடிப்படையில். அது எப்படி எல்லா இடங்களிலும் கிடைக்குது, எப்படி பொது பார்வையில இந்த மாதிரியான புகையிலை பொருட்கள் டிஸ்பிளேல இருக்கு, எப்படி பொது பார்வையில சிகரெட் பிடிக்கிறாங்க, இதெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில நடக்குது அப்படின்னு அரசுடைய விளக்கத்தை கேட்டிருக்காரு. இல்ல முகாந்திரம் இல்லாமையா சென்னை உயர்நீதிமன்றம் சிகரெட் அதை இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுபாக்கோ கம்பெனி எல்லாம் அதுக்கு என்னென்னலாம் அவங்க நடவடிக்கை இப்ப அதை பெருசா போடணும் அந்த அளவெல்லாம் கூட அரசாங்கமானது ஒரு கவனம் செலுத்தி தான் அது ரொம்ப உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லிட்டு உற்பத்தி கட்டத்துல விற்பனை அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கிறதுல ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியமான அவங்களுக்கு தகவல் வந்ததுன்னா இதெல்லாம் விற்பனை பண்ணுற தகவல் வந்தாங்க நடவடிக்கை கட்டாயமா எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தகவல் வரணும்னு அவசியம் இல்ல, அதை போய் ரெய்ட் செய்ய வேண்டியது இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேல ஃபைன் அடிக்க வேண்டிய சட்டம் சொல்லுது. ஏங்க நீங்க அன்றாட செய்தித்தாளை பிரிச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த கடையில போதை இந்த புகையிலை அந்த குட்கா போன்ற அந்த பொருட்கள் எல்லாம் இது கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி வருது செய்தி. இல்ல ஒட்டுமொத்த சென்னைக்கு இதற்கான என்போர்ஸ்மென்ட் விங் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணு இல்ல. அது ஒரே ஒரு என்போர்ஸ்மென்ட் விங் ஒட்டுமொத்த சென்னை அரசாங்கத்தினுடைய அதனாலதான் அந்த காவல்துறை இன்னும் நவீனப்படுத்துறதுக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு 10,000 கோடி மத்திய அரசாங்கத்திட்ட நிதி கூட கேட்டிருக்கிறாங்க. ஆக இருக்கிற நிதி ஆதாரத்தினுடைய அடிப்படையில பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் இதற்கான நடவடிக்கைகளை அம்மாவுடைய அரசாங்கம் சரியா முறையா நடவடிக்கை. ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு இடைவேளைக்கான தருணம், இன்னும் விரிவா வர ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் அனுமதிக்கிறேன் திரு பாடம் நாராயணன். யூ வாண்டட் டு இன்டரப்ட். ரொம்ப அதாவது ஜங்க் ஃபுட் கூட அதாவது பழைய காலத்துல நான் காலேஜில் படிக்கும் போது காலேஜில் ஃபுட் கோர்ட் அல்லது கேன்டீன் எதுவுமே கிடையாது. இப்ப எல்லா காலேஜ்லயும் ஸ்கூல்லயுமே கேன்டீன் வைக்கிறாங்க. அங்கே ஜங்க் ஃபுட் எல்லாம் விற்க கூடாதுன்னு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணத்தான் செய்யறோம். அதையும் மீறி எல்லாம் நடக்குது. விதிகள் இருக்கு, அரசுடைய ரூல்ஸ் இருக்கு, அதையும் மீறி அமலாக்கத்துல தான் பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் ஒத்துழைக்கணும். சாக்லேட் விபரீதமாகி அது போதை சாக்லேட்டாக இருந்து அதனால் மாணவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனால இந்த ஒரு போதை கலாச்சாரம் குறித்த அச்சங்கள் நமக்கு கூடுதலாக எழுந்திருக்கின்றன. அதற்கு பிறகு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பல நூற்றுக்கணக்கான கிலோ கணக்கில் கைப்பற்றவும் பட்டிருக்கின்றன. தனது அமலாக்கத்தில் இன்னும் நிறைய சவால்கள் இருக்கவே செய்கின்றனவா? இந்த போதை கலாச்சாரம் குறித்த கேள்விகள் பல எழுகின்றன. திரு பாடம் நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ஒரு பள்ளி பக்கத்துல நடந்தது, அதுவும் இந்த மாணவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால கூடுதல் அதிர்ச்சி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவ்வப்போது செய்திகளாக மறையக்கூடிய விஷயம் சென்னையில மற்ற பல நகரங்கள்ல இன்னும் ஊர் பகுதிகளில் கூட கல்லூரிகள்ல இது சப்தம் காட்டாம இந்த ஒரு போதை கலாச்சாரம், கஞ்சா, இன்னும் சொல்ல போனா ஹெராயின் உள்ளிட்ட விஷயங்களும் கூட புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு செவி வழியா செய்திகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அது அதனது வீரியம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமானதா இருக்கா, இல்ல அங்கும் ஒன்று இங்கும் ஒன்றுமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? மேக்னிடியூட் என்ன நினைக்கிறீங்க? இந்த போதை சந்தையை பார்க்கிற போது நீங்க சொல்ற மாதிரி கஞ்சா, அபின், அப்புறம் அந்த டேப்லெட்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதுலேருந்து ஆரம்பிச்சு சாராயம், புகையிலை வரை எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது. ஒரு புகையிலை சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து அடுத்தடுத்து எல்லாரும் போறாங்க, கடைசியில குடியில போய் நிற்குது. எல்லாத்திலுமே அப்படிதான். ஒரு கியூரியாசிட்டில ஒரு சிறுவனா இருக்கிற போது ஆரம்பிக்கிறது. அந்த பையனும் ஒரு கியூரியாசிட்டில கொண்டு வந்ததுதான். இவங்க என்ன ஆகுதுன்னா இந்த போதை சந்தைக்கான சாக்லேட் விற்கிறாங்க. அதான் அது எப்படியோ சாக்லேட்னு வர்றாங்க, அப்புறம் அது ஒரு போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி. இப்ப வட சென்னையில எவ்வளவு குழந்தைகள், மாணவர்கள் இன்றைக்கு இந்த போதை சந்தைக்கு அடிமையாயிருக்காங்க. நீங்க கொடுங்கையூர்ல டம்ப் யார்ட்ல போய் பாருங்க, எத்தனை பையங்க பள்ளிக்கூடம் டிராப் அவுட் ஆகி அங்க குப்பையிலேருந்து ஒரு குழந்தை தொழிலாளராக வேலை செய்து அன்ஆர்கனைஸ் செக்டரா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கொடுங்கையூர்ல குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் போதை சந்தைக்கு இருக்காங்க. இது மாதிரி தமிழகம் முழுவதுமே குப்பை பொறுக்கிறதுல எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க. இடைநிறுத்தல் எவ்வளவு இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. இடைநிறுத்தல் பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டில தான் லீஸ்ட் நெக்லிஜிபிள். இல்லங்க, இது எப்படின்னா நான் ஜஸ்ட் பாஸ் 40 மார்க் வாங்கியிருக்கேன், மிச்சவங்க எல்லாம் ஃபெயில்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியும். இல்ல அப்படிதான் தமிழகத்தில் இருக்கிற பள்ளி கல்வித்தரம் எப்படி இருக்குது இல்லங்க. நீங்க சேர்த்து பார்க்கணும். இடைநிறுத்தல் குறைச்சல் சொல்ல முடியாது. இடைநிறுத்தல் அதிகமா இருக்கு. 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் இடைநிறுத்தல் இருக்கிறது, அப்புறம் 10ஆம் அப்புறம் இருக்கிறது. இடைநிறுத்தல் புள்ளி விவரங்கள் பல புள்ளி விவரங்கள் உண்மையை சொல்வதில்லை. ஒண்ணு புள்ளி விவரங்கள் எல்லாமே நமக்கு
நான் சொல்லி முடிக்கிறேன் இது சொல்ல வந்த விஷயத்தை. நீங்க பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு கல்லூரியும் போறோம் இல்லையா, 2 விஷயங்கள். ஒன்று, இடைநிறுத்தல் ஏற்பட்டால் அந்த மாணவர்கள் குழந்தை தொழிலாளர்களாவோ இல்ல தவறான செயல்பாடுகளுக்கோ போதை சந்தைக்கோ போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி போதை சந்தைக்கு அடிமையான மாணவர்கள் இடைநிறுத்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. இதுவா அதுவான்றதுல அப்போ பள்ளி மாணவர்களை பாதுகாக்கும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போதை சந்தை ஏற்கனவே கடந்த முறை அந்த மாணவர்களை சொல்றீங்க, நிறைய எலிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட இத புழங்குறது நம்ம கேள்விப்படுறோம். அல்ல, அது எலிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கவிஞர்கள் கூட போதைக்கு அடிமையா போதையில இருந்தாதான் கவிதை வரும்னு நினைப்பாங்க. அதை மறுத்திருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசை கொண்டு வருவதற்கு போதை வேண்டியது கிடையாதுன்னு. ஏன்னா இதெல்லாம் ஒரு இல்யூஷன் இது மாதிரி உருவாக்கிதான் சந்தை சொல்லுகின்றது. நீங்க பயங்கர பிரஷர் இருக்கிற போது அதற்கான விடிவு ஏதாவது வேணுங்கிற போது அது போதைக்கு போய் சேர்றாங்க. அதனால பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன் வித்தியாசம் கிடையாது. போதைக்கு ஒருத்தர் அடிமையாகி விட்டாருன்னா எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அந்த போதைக்கு அவர் அடிமையை அவரை மீட்டெடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு லேடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் டெத் பண்ணார்ல, அதுவும் போதை சம்பந்தப்பட்டது. அதனால இல்ல, ஒரு அந்த பெண்மணி போதையில விபத்து ஏற்படுத்த பத்தி சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு தமிழகத்துல எவ்வளவு விபத்துகள் போதையினால ஏற்பட்டு இருக்குது. இதுல ஒரு BMW ஒரு ஆடி கார்ல போற போதுதான் அது பரபரப்பா பேசப்படுகிறது. ரிக்ஷால போறவங்களோ, 2 வீலர்ல போறவங்களோ, லாரிக்காரங்களோ குடித்து விட்டு அதை பத்தி பேசுவதில்லை. ரெண்டும் பார்த்தோம். ஆடி கார்ல நடந்த சம்பவம் பட்டினப்பாக்கத்துக்கு அருகாமையில பறிப்புலயே அங்கேயும் போதை அதிகமா இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. பேராசிரியர் சொல்ற மாதிரி மாணவர்கள் பெற்றோருக்கு இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து கண்காணிக்க வேண்டியிருக்கு. அவங்களை சரியாக இந்த மாதிரி சந்தைக்குள்ள போய் வராம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் அரசுக்கு, காவல்துறைக்கு, உணவு பாதுகாப்பு துறைக்கு, இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு முக்கியமான கடமை இருக்கு. அந்த கடமையிலிருந்து தொடர்ந்து தவறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கடந்த முறையே சொல்லியிருக்கேன். சென்னையில மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன், 47 விதமான புகையிலை போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டு தமிழக அரசால் தடைப்பட்டு இருக்கிறது என்று கூறுகின்றோம். அது தடுக்க வேண்டியது அரசுடைய கடமையா? மற்றவர்கள்ட்ட பொறுத்த சிறிய கருத்து. இப்ப இன்னைக்கு காப்டா அப்படிங்கிற மத்திய சட்டம் இருக்கிறது. அதாவது போதை புகையிலை பொருட்கள் தடுப்பு சட்டம். அந்த சட்டத்துல பள்ளிகளுக்கு பக்கத்துல 100 யார்டுக்கு உட்பட்டு விற்க கூடாதுன்னு இருக்கு. அத பார்க்கறதுக்கே ஒரே ஒரு என்போர்ஸ்மெண்ட் டீம் இருக்கு. அதை தாண்டி பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல ஃபைன் பண்றதுக்கான உரிமையை ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுக்கறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தல? தமிழ்நாட்டில் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்களிடையே, அதே மாதிரி இளைஞர்களிடையே இப்படிப்பட்ட போதை பழக்கங்கள் தலையெடுத்துக் கொண்டு வருகிறது என்ற காரணத்தினாலதான், உதாரணத்துக்காக சொல்றேன், அதே பள்ளி இப்ப சென்னையில வேலம்மாள் மேல்நிலை பள்ளி இருக்கு. அதுல பாக்கியஸ்ரீன்னு ஒரு மாணவி, 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, அலோபதி மருத்துவத்துல ஒரு MD டாக்டருக்கு இணையாக என்ன நோய்க்கு என்ன மருந்து மாத்திரைகள் தரலாம் அப்படின்றத பத்திலாம் ஒரு மிகச்சிறந்த அளவுக்கு மிகச்சிறந்த தேர்ந்து இந்த சின்ன வயதிலே இருக்கு. அந்த மாணவி, பாக்கியஸ்ரீ என்ற மாணவி, தமிழ்நாடு முழுக்க 10,000 கிலோமீட்டர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவருடைய பதாகையை தாங்கின இந்த போதைப் பொருள்கள் இளைஞர்களை, மாணவர்களை எப்படி சீரழிக்கின்றத ஒரு விழிப்புணர்வு இதை நான் சொல்லிடுறேன். இது மாதிரி ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே இதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு அரசாங்கமானது இன்றைக்கு முறையாக ஒரு இளைஞனோ ஒரு மாணவர் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிற போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக மாட்டேன். எத்தனை பள்ளிகள் தமிழகத்தில் பள்ளிகள் விளையாட்டு இருக்கு, விளையாட்டை ஊக்கப்படுத்துறோம். மிகச்சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல இருக்கக்கூடிய கல்லூரி நிறுவனங்கள்ல போதை பள்ளிகளை பத்தி பேசுறேன். தமிழகத்தில் முக்கியமான விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வசதிகளோ, அது மட்டுமே பிரச்சனை அப்படின்னு சொல்ல இல்ல. அதுக்கு முதலீடு இருந்திருக்குதா? தமிழகத்துல மாணவர்களுக்கு இந்த படிப்பு தான் இருக்கிறது. எல்லா பள்ளிகளிலும் அந்த மாணவர்களுக்கு ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே இந்த பிரச்சனை இருக்கவே பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்து கிராமப்புற மாணவர்கள் கூட விளையாட்டில் ஈடுபாடு காட்டுவதற்காக அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்துல போதை சாக்லேட் பாக்கிறோம். அது என்ன போதை பொருள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கஞ்சா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பாங் அப்படிங்கிற ஒரு வகையான போதை பொருள் இருந்ததா சொல்லப்படுது. இட் ஹாஸ் டு பி கன்ஃபார்ம். இதுல பார்க்கும்போது இந்த மாதிரியான பொருட்கள் அந்த கடைக்காரங்க அம்மா கூட சொன்ன விஷயம், கடைக்காரங்க கூட சொன்ன விஷயம், இதெல்லாம் அங்க ஒரு மத்த ஊர்கள்லாம் அலவுட் சார் அப்படின்னு.
இந்த மாதிரியான பொருட்கள் சில ஊர்கள்ல சர்வசாதாரணமா இதே இந்திய நாட்டுல இதே சட்டங்கள் கவர்ன் பண்ணக்கூடிய இந்திய நாட்டுல ரொம்ப எளிமையா கிடைக்குது. அங்க அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க தடை செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த கவர்ன் பண்ணக்கூடிய லாஸ்லயே சிக்கல் இருக்கிறதோ, மெக்கானிசம்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல சிக்கல் இருக்கிறதோ, எப்படி வேறுபடுத்துவீங்க? அதாவது இது போன்ற உணவுப் பொருள் எங்கேயுமே வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம இருக்கலாம், அல்லது இதை பத்தி விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்க வந்து எல்லாருமே சாப்பிடுறாங்களா, ஒரு ஆசிரியரும் சேர்ந்து சாப்பிடுவாரா என்னமோ தெரியாது. பட் இது இது போன்ற ஒரு பொருளை இந்தியாவில் எங்குமே விற்பதற்கு உணவு பாதுகாப்பு சட்டத்திலேயோ வேற எந்த சட்டத்திலேயோ அதுக்கு இடம் கிடையாது. அது வந்து தெளிவா இருக்கிறது. அதை இம்ப்ளிமெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அந்த ஊர்ல வந்து அதை சர்வசாதாரணமா எடுத்துக்கிறாங்கிறது அது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். அது அங்கேயுமே தடை செய்யப்பட்டிருக்குங்கிறீங்க. எல்லா ஊர்லயும் ஒரு உணவில் ஒரு சாக்லேட்ல ஒரு போதைப் பொருள் இருக்கலாம் அப்படிங்கிறது எந்த சட்டமும் அனுமதிக்கல. அதுக்கு எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. அங்க வந்து அதை லைட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நார்த் இந்தியன்ஸ் சார் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருட்கள்ல எல்லாரும் அவங்க சாப்பிடுவாங்க, அங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு அது வேற விஷயம். பட் ஒரு சில்ட்ரன்ஸ் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒரு ஆயா வந்து ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு பொருள் மாங்காய் விற்கிறா, சாக்லேட் விற்கிறா, அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் விற்கிறான்னா அவளை போய் யாரும் விரட்டின மாதிரி செய்தியே தெரியலையே. இது போலீஸ் போய் அந்த பெண்ணை விரட்டுவாங்களா, இல்ல ஃபுட் சேஃப்டி ஆபீசர் போய் விரட்டுவாங்களா, இல்ல அந்த மாதிரி கேக்குறேன். நீங்க ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசரா இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் இருக்கிறதா பள்ளிக்கூடத்துல, இல்ல உணவுப் பொருட்கள்ல போதைப் பொருள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்கா ஃபுட் சேஃப்டி மெக்கானிசம்ல? ஃபுட்ல வந்து லேப் பொறுத்த அளவுல சாம்பிள் வர்ற சாம்பிள்ல எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்னு புதுசால மிக தெளிவான சட்டங்கள் இருக்குது. அதுல என்னென்ன இருக்கலாம், என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது. சோ அந்த ரூல் படி எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல எதெல்லாம் இருக்கலாமோ அது இல்லாம வேற ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அது என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இதில் சம்பந்தப்படாத ஒரு பொருள் இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அதாவது போதை பொருளா இல்லையா, போதை பொருளாங்கிறது அடுத்த கேள்வி. முதல்ல வந்து it doesn't confirm the standards. It contains something else. இல்ல வந்து I am not an expert in analyzing ganja or abin. That's not my jurisdiction. Narcotics. That will go to the other section. We will refer the sample to the forensic lab. So ரெண்டும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த மாதிரி வரும். திரு ரவீந்திரன் அவர்களோட கேட்கணும். I have to ask him. இதுல என்போர்ஸ்மெண்ட்ல நபர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க இந்த நார்காட்டிக்ஸ் தடுப்பு பிரிவில் அப்படிங்கிறீங்க. இந்த இது நார்காட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த புகையிலை தடுப்பை பொறுத்த வரைக்கும் சட்டம் இருக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சட்டம் இருக்கிறது. ஆனா இதற்கான என்போர்ஸ்மெண்ட் பிரிவு ஒண்ணுதான் சென்னையில் இருக்கிறது. சோ இதை வந்து வலுப்படுத்த வேண்டிய அவசியத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல தலைமை ஆசிரியர் போய் சார்ஜ் பண்றதுக்கு, ஃபைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். கட்டாயமா ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா, எல்லாமே போலீஸ் தான் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. ரெண்டாவது டொபாக்கோனால கெடுதல் இருக்குதுன்னு தெரியுது. இப்ப எதுக்கு அதை அலோவ் பண்றாங்க? ஸ்கூலு கிட்ட வேணா அது எதுக்கு அலோவ் பண்ணாங்க? மொத்தத்திலே தமிழ்நாட்டில் பேன் பண்ண வேண்டியதானே? அப்படி ரொம்ப எசென்சியல்னா ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் சொல்லி அவங்க போய் வாங்கட்டுமா? அது எல்லா இடத்துலயும் தெருவில் கிடைக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. பேன் பண்ணிட டோட்டலா விற்கவே கூடாதுன்னு முடிஞ்சு போயிடுமே. இம்போர்ட் பண்றாங்க, அது பிறகு இதெல்லாமே சிகரெட் இதை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? சிகரெட் விற்கிறாங்க, ஸ்கூல் கிட்ட விற்கிறாங்க. ஏன் சிகரெட்டை பேன் பண்ணாங்கன்னா எதுக்கு ஸ்கூல் கிட்ட விற்கிறாங்க? ரெண்டாவது ஸ்கூல் கிட்ட ஸ்கூல் வந்த பிறகு யாரு குடிச்சாலும் தீங்கு. ஆனா மது விலக்கு பூர்ணமா வராத வரைக்கும் 21 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விற்கக்கூடாது. சோ இருக்கக்கூடிய விதி என்னங்கிறத பார்க்கணும். ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். நம்மள்ட்ட இருக்கிற முரண்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து சொல்லி முடிக்கிறேன். இப்போ நான் நீதிமன்றத்தில் வந்து 50 மீட்டர்னு வச்சிருக்காங்க இல்லையா? டாஸ்மாக் கடைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கணும். 50 மீட்டர்ன்றது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். புகையிலை கூட 100 மீட்டர் வச்சிருக்கீங்க. இப்போ டாஸ்மாக் வந்து 50 மீட்டர் வச்சிருக்கீங்க. இது வந்து 500 மீட்டர் மாத்துங்கன்னு சொன்னபோது நீதிமன்றம் வந்து கொள்கை முடிவுன்னு சொன்னாங்க. ஆனா அரசு இன்னைக்கு வரையும் முன் வரல. அதை செய்யலாம்ல, ஒரு 100 மீட்டர் தள்ளி வைக்கலாம், இல்ல 500 மீட்டர் தள்ளி வைக்கலாம், அது கூட செய்வதற்கு முன் வரல. ஒண்ணு. ரெண்டாவது புகையிலை விஷயத்துல பாத்தீங்கன்னா ஐடிசில இருந்து ஆரம்பிச்சு டொபாக்கோ போர்டு இருக்குது. டொபாக்கோ போர்டு எங்க இருக்குன்னா இந்தியாவில் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐடிசி இருக்கு, பில்டிங் எங்க இருக்கும் அங்கதான் இருக்குது. இப்போ அங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கு. இந்த டொபாக்கோ லாபி எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. திருராவேந்திரன் உங்களோட கருத்து தொடர்ந்து சொல்லுங்க. இல்ல கடையை வந்து முதல்ல கடை வந்துச்சா ஸ்கூல் வந்துச்சா? அந்த கடை வச்சிருப்பாங்க, அவன் 10 வருஷமா கடை நடத்திட்டு இருப்பான். அங்க ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா யார் எதை காலி பண்றது?
சட்டம் கிளியரா சொல்லுது பள்ளிக்கூடம் தான் பிரதானம் அப்படிங்கும் போது பல மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் போது பள்ளிக்கூடத்தை சுற்றி இந்த 100 யார்டுக்குள்ள இது இருக்கக்கூடாது, இவ்வளவு யார்டுக்கு பக்கத்துல மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அது அடி பிரதானம். எவ்வளவு ஸ்கூல் இருக்குது, எவ்வளவு கடைகள் இருக்குது, சட்டம் தெளிவா இருக்கு. சட்டம் தெளிவு, என்போர்ஸ்மெண்ட் நிறைய வேணும் இல்லையா? அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும், இல்லாட்டி வேற யாராவது என்போர்ஸ் பண்றதுக்கு வேற யார் பண்ண முடியும்? போலீஸ் எல்லாத்தையுமே போலீஸ் பண்ண முடியாதுல்ல. போலீஸ் வந்து ஒவ்வொரு கடையிலையும் போய் செக் பண்ணிட்டு போனா ஃபுட் வந்து ஒரு 500 ப்ராடக்ட் வருது, செக் பண்ண முடியாது சார். பப்ளிக் பிளேஸ்ல எச்சி துப்புனா அந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பவர் கொடுத்தாங்க. ஸ்கூல்னு சொன்னா ஹெட் மாஸ்டர், டீன், தாசில்தார், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஃபுட் இன்ஸ்பெக்டர் யார் வேணாலும் பண்ணலாம்னு சொன்னாங்க. யாருமே கேஸ் போடல. இப்பயும் இதுல புகையிலை பொருட்களை ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் வித்தா அதை வந்து அவங்க மேல ஃபைன் போடுறதுக்கு பல மாநிலங்களே மத்திய சட்டமும் கூட அதுக்கு இடம் கொடுக்கிறது. தலைமை ஆசிரியர் கூட சார்ஜ் பண்ணலாம். போலீஸுக்கு இல்லாட்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு, எஃப்எஸ்ஏ அதிகாரிகளுக்கு எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட ஆசிரியர்கள் கையில அந்த ஹெச்எம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல போலீஸுக்கு. அவர் போய் ஆக்ஷன் எடுத்து அந்த கடையை எவிக்ட் பண்ணாட்டா கூட he can initiate action. அது யாரும் செய்யறதுக்கு யாருமே ஒன்னும் இது கிடையாது. மாணவர்கள் கமிட்டி, பெற்றோர் ஆசிரியர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்குது, எல்லா பள்ளிக்கூடத்திலும் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குது. இதெல்லாம் முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களால செய்ய முடியும். ஆனா அதற்கான அதிகாரத்தை வந்து அரசு கொடுக்கணும். அதற்கான டைரக்ஷன் அரசு தான். மேலே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அரசு எப்படியோ மக்கள் வழி. இந்த இதெல்லாம் அமலாக்கம் அவ்வளவு பலமா இல்ல. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பபுள் காம் இருக்கு இல்லீங்களா? பபுள் காம்ல வந்து புகையில நிக்கோட்டின் அந்த ஒரு கெடுதியான பொருள் உடல் நலத்துக்கு கெடுவில்லை. அது வந்து பபுள் காம்லயும் இருக்கு. ஒரு பபுள் காம சுவைச்சாக்கா 5 சிகரெட்டை குடிச்ச கெடுதி என்ன கெடுதியோ அந்த கெடுதி வந்து ஒரு பபுள் காம் இரு. அதைத்தான் சொல்றேன். அது மாதிரி இதையெல்லாம் ஆய்வு செய்து இதையெல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போவது ஆட்டோமேட்டிக்கா தடை செய்வாங்க. பபுள் கம் ஒரு நாட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது, சாப்பிட முடியாது. சிங்கப்பூர்ல பபுள் கமுக்கு ரொம்ப வருஷமா தடை சொல்றேன். இந்த மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பாக்கியஸ்ரீ மாதிரி மாணவிகள் ஒரு பக்கம் பள்ளி கல்லூரிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மாணவர்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அதை கவனிச்சு மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் பாக்கியஸ்ரீட்டையும் மட்டும் வரக்கூடிய விஷயமா அமலாக்கத்துல திரு நாராயணன் சொன்னது போல எவ்வளவு பெரிய காவல்துறை, உணவுத்துறை, பெற்றோர்கள், அதே மாதிரி மீடியாக்கள்ல வந்து இதை பற்றி இதனுடைய தீங்குகள்லாம் அடிக்கடி எடுத்து சொல்லணும், விரிவாக எடுத்து சொல்லணும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து சிகரெட்டை வந்து ஒரு 10 சிகரெட்டை புகைச்சி அதை வந்து அந்த புகையை வந்து தண்ணியில விட்டு அதை கொதிக்க வச்சு இது பண்ணாக்கா 1.5 கிராம் தார் இனிமே வந்து புகையிலையோட தீங்குகளை பத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டாம். வேண்டிய அளவு விழிப்புணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனா என்போர்ஸ்மெண்ட் தான். ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதற்கான ஹோல்சேல் பிசினஸே சவுகார்பேட்ல தான் தமிழ்நாடு பூரா போகுது. நான் வெளிப்படையா சொல்றேன். அங்க போய் அந்த மாஃபியாவை ஏன் கண்ட்ரோல் பண்றதுக்கு அரசு தயாரா இல்ல? எல்லாருடைய இறுதியான கருத்து மிஸ்டர், உங்களுடைய கருத்து தான் மிஸ்டர் ரவீந்திரன். எஸ், அதாவது they have got the enough laws. Implementation is a failure. We have to அதை வந்து நம்ம சரிப்படுத்தினாலே போதும். நம்ம இனிமே புதிய சட்டங்களோ புதிய வழிமுறைகளோ நமக்கு தேவையே கிடையாது. சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ரவீந்திரன், உங்களுடைய இப்ப வந்து உணவுல எல்லா இடத்துலயுமே கலப்படம் அதிகரிச்சிருச்சு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆபீசர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பப்ளிக் யாருமே முன் வரல. தகவல் சொல்றதுக்கோ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ யாருமே பப்ளிக் இல்ல. எந்த தவறு நடந்தாலும் போலீஸ் பாத்துக்கணும், கவர்மெண்ட் பாத்துக்கணும்னு சொன்னா பப்ளிக் எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா அடுத்தவங்க சோல்டர்ல தூக்கி வைக்கிறாங்க. இதுல நிச்சயமா ஒரு முன்னாடி நடந்த மக்கள் வியாபாரம் மூணுமே ட்ரேட் இட்ஸ் எ ட்ரையாங்கிள். இது ஒரு பேருக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பப்ளிக் ஹஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் a very powerful lobby. நான் சொல்ற மாதிரி ஒரு இயக்கமா நடக்கணும். அந்த இயக்கத்துக்கு வழி நடத்த வேண்டியது டைரக்ஷன் கொடுக்குது அரசு. திரு பாடம் நாராயணன் முதல்ல சொன்னது போல there is a very powerful lobby. இங்க மட்டுமல்ல, இது எங்கெங்கெல்லாம் வலுவா இருக்கோ சர்வதேச அளவுல ஒரு வலுவான லாபி இது போன்ற மதுவோ புகையிலையோ இல்ல போதைப் பொருட்களோ இதை இயக்குவதில் இதுல புழக்கத்துல ஒரு பெரிய லாபிக்கு பங்கு இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால்
அதனது வலு அப்படிங்கிறது நமது சமுதாயத்தை அழிச்சிடக்கூடாது. அதுவும் இந்த ஒரு சம்பவத்துல ஒரு மாணவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறது. எங்கெங்க பிரச்சனைகள் எங்கெங்க குறைபாடுகள் இருக்கிறதோ அங்க அடைக்க வேண்டியதுல அரசுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. விருந்தினர்கள் எடுத்துக்காட்டியதை போல இதுல சமூகத்துக்கும் மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. ஊர்கூடி தேர்தெழுக்கக்கூடியது போன்று மதுவுடைய தீங்கை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு தீங்கு பெரிய அளவுக்கு நம்ம சமுதாயத்தை ஆட்படுத்தி வருகிறதோ, அதுவும் கல்லூரி வளாகங்கள்ல கல்வி கூடங்கள்ல இது போன்ற ஒரு தீங்கு பற்றி கேட்கும் பொழுது நிச்சயமாக கூடுதல் கவனத்தோடு இரும்பு கரத்தோடு ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.